வெறும் 180 மீட்டருக்கு ஓலா பைக் வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க ஒரு பெண்மணி. அந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்குது. என்ன காரணத்துக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சோ இந்த ஓலா, ஊபர் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கு. பைக்ல இருந்து, கார்ல இருந்து, ஆட்டோல இருந்து எல்லாமே நம்ம புக் பண்ணிக்கலாம். எங்க போணுமோ போய்க்கலாம், வந்துக்கலாம் அப்படின்றது. சோ நெறைய நேரங்கள்ல வண்டி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கிற இந்த ஒரு தருணத்துல, நம்ம ரொம்ப பக்கத்துல போகக்கூடிய ஒரு தூரம் அப்படின்னா பைக் புக் பண்ணிக்கிறோம். இல்ல அது ஒரு கம்மியான விலை அப்படின்றதுமேவும் இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ்லி பைக்ன்றது இருந்ததுல்ல, ஆட்டோ தான் இருந்தது. பட் அத அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு இப்ப பைக்குமேவும் வந்துருச்சு. சோ இந்த பைக்ல தான் வந்துட்டு ஒரு பொண்ணு புக் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஓலா டிரைவர் வந்து கிளம்பி வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமா தான் ஓடிபிய என்டர் பண்ணோன தான் தூரம் வந்து வெறும் 180 மீட்டர் தான் டிராப் லொகேஷனே வந்து காமிச்சிருக்கு. என்னம்மா வெறும் 180 மீட்டர் தான் காட்டுது. நீங்க ஏதாவது தப்பா லொகேஷன் போட்டிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல லொகேஷன் எல்லாமே கரெக்ட் தான். இங்க இருந்து அங்க நாய்களுடைய தொல்லை ஜாஸ்தியா இருக்கு. அதனால நான் போறதுக்காக இத புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவே, அந்த டிரைவரும் கரெக்ட்டா அந்த பொண்ண கொண்டு போய் 180 மீட்டர் அந்த நாய்கள தாண்டி இறக்கி விட்டு ரூ. 19 வந்திருக்கு. அந்த ரூ. 19 வாங்கிட்டும் வீட்டுக்கு போனதாக சொல்லப்படுது. தன்னுடைய வேலைக்காக இவ்ளோ நியாயமா அந்த பொண்ண வந்து கொண்டு போய் இறக்கி விட்ட அந்த ஓலா டிரைவரையும் எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நாய்களுக்காக வந்து பைக் புக் பண்ண அந்த பெண்ணையும் பார்த்து எல்லாருமேவும் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே. எந்த தப்புமே இல்லையே. தனக்கு இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ வந்துட்டு அவளுக்கு தேவையான ஒரு காரணத்துக்காக அந்த பெண் உபயோகப்படுத்தியிருக்கா. ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு காரணம். அந்த நேரத்துல ரொம்ப அறிவை யூஸ் பண்ணி இத நம்ம புக் பண்ணி போய்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அத புக் பண்ணியிருக்காங்க. அழுதுட்டும் நிக்காம, என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாம அவங்க விடலையே. அங்க இருந்து அங்க போணும். என்ன பண்ணலாம்? யாருமே துணைக்கு இல்ல. நாய்களுடைய தொல்லை ஜாஸ்தியா இருக்கு. நாய்னா பயம். புக் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத புக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் இப்பதான் நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இத தாண்டி நீங்க எங்கேயாவது ரொம்ப விசித்திரமான ஒரு நேரத்துக்கு இந்த ஓலா, ஊபர் இல்ல ரேபிடோ இதெல்லாம் புக் பண்ணியிருக்கிறீங்களா? சில பேர் வந்து ஃபுட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிவரி பண்றதுக்கு ரேபிடோ வந்துட்டு புக் பண்றாங்க. சில நேரங்கள்ல வந்து ஏதாவது பொருட்கள் குடுத்து அனுப்புறதுக்கு கூட வந்துட்டு ரேபிடோ டிரைவர் புக் பண்றாங்க. பட் அதுக்குன்னு தனியா ஆப்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு இப்போதைக்கு. ஸ்டில் இத தாண்டி வேற ஏதாவது ஒரு வித்தியாசமான காரணத்துக்காக நீங்க என்னைக்காவது ரேபிடோ இல்ல ஓலா, ஊபர் புக் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணுங்க.